வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், இது சார்ந்த ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தற்சமயம் பார்த்தோம்னாக்கா மே மாதம் 11ஆம் தேதி ஒரு அறிவிப்பு பார்த்தோம்னா விடப்பட்டிருந்தது. பள்ளிக்கல்வித்துறையில இருந்து எவ்வளோ வேக்கண்ட் பார்த்தோம்னாக்கா இருக்கு ஸ்கூல்னு சொல்லிட்டு தகவல் திரட்டிட்டு இருக்காங்க. ஸோ தகவல் திரட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்குனாக்கா, ஜூன் மாதம் செகண்ட் வீக் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ ஒரு பள்ளியில இருந்து இன்னொரு பள்ளிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஜூலை மந்த்ல ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஜூலை மந்த் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்ல ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் சரியான வேக்கண்ட் எவ்வளவு இருக்குன்றது டீட்டெயில் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் யூஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் நம்ம ஆகஸ்ட் மந்த் தேர்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மந்த் தேர்ட் வீக்ல எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்குனாக்கா, நவம்பர் மந்த் லாஸ்ட் வீக் அல்லது டிசம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல இதுக்கான எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்றவங்க இப்போதுல இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க. கண்டிப்பா யூஜிடிஆர்பி தேர்வு இந்த வருஷம் வரும். தேர்வு தான் நடக்கும். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் இருக்குனாக்கா, ஸ்பெஷல் டெட் பார்த்தீங்கன்னாக்கா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க இல்லையா, அந்த ஸ்பெஷல் டெட்டினுடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா விடணும். ஸோ அந்த ஸ்பெஷல் டெட் ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களும் இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாகணும். ஸோ அதனால இந்த ஸ்பெஷல் டெட்டை நடத்தி ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு எப்படியும் ஆகஸ்ட் மந்த் எடுத்துக்கும். ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்றவங்க டெட்டில் பாஸ் ஆனவங்க இப்போ தன்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். அதுல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மார்க் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் என்றதை பொறுத்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்ல முறையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி நம்மளுக்கு எப்போ வரும், ஸோ அதுக்கான தகவலும் பார்த்தீங்கன்னாக்கா திரட்டிட்டு இருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பியான வேக்கண்ட் கிட்டத்தட்ட 3600 வேக்கண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. ஸோ இப்போ தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3600 வேக்கண்ட் இருக்கு. இதுக்கு இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3600 வேக்கண்ட்ல பிளஸ் பிஜில இருந்து ஹெச்எம் ப்ரொமோஷன் நடக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 வேக்கண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உருவாகும். ஸோ இதெல்லாம் இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணாங்க நம்மளுக்கு 4100 பிஜி வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. ஸோ இந்த 4100 பிஜி வேகன்சில ப்ரொமோஷன் பிடி டு பிஜிக்கு பார்த்தீங்கன்னா 50% அலாட் பண்ணுவாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல 50% அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4100 வேகன்ட்ல நம்மளுக்கு எவ்வளவு ஆஃபர் வரும்னாக்கா 50% தான் வரும். இதுக்கு அடுத்தது இந்த 2026 ஆர் 27ல ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 ஸ்கூலாவது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதாவது 10th வரையும் இருக்கக்கூடிய ஸ்கூல் 11th 12th அப்டேட் ஆகும். ஸோ அதுல சில வேகன்சி பார்த்தீங்கன்னா உருவாகும். ஸோ அந்த வேகன்சில 50% நம்ம சேர்த்தாலும் அடுத்த வருஷம் எப்படியா இருந்தாலும் 2200 வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. ஸோ எனவே இந்த பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னாக்கா 2027ல தான் இந்த வேகண்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் அப்போதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா யூஜிடிஆர்பி செட் எக்ஸாம், ஸோ இது ரெண்டு தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பிக்கான போஸ்டிங் போட வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் அடிப்படையாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் பிஜிடிஆர்பி தேர்வு 2026ல வராது. 2027ல பிப்ரவரி மந்த்ல இதுக்கான நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதிகபட்சம் நம்ம பிப்ரவரி மாதமும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை என்ற பட்சத்தில் இதுக்கான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மந்த் தான் வரும். ஸோ அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா செயல்முறை ரன் ஆகிட்டு இருக்கு, நிர்வாகம் சிறப்பாக பண்றாங்கனாக்கா பிப்ரவரி மந்த்ல நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து மே மாதம் எக்ஸாம் நடத்தி ஸ்கூல் ஓப்பனிங்ல ஜூலையே பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லை ஸோ நிதிநிலை நெருக்கடியா இருக்கு, ஆனா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போஸ்டிங் போட்டாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்பி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வரும். ஸோ அதை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா பண்றாங்கனாக்கா ஆகஸ்ட் மந்த்ல நோட்டிபிகேஷன் விட்டு ஜனவரியில ஜனவரி 2028ல பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்.
ஸோ இது இந்த 2 ப்ராசஸ் தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா இப்போ இருந்தாலும் 2027ல ஒரு பிஜி வேகன்சி வந்து கிரியேட் ஆகுது, நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ.